சரணம். இதை பார்க்கின்ற கோயம்புத்தூர் எல்லா செல்லங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோழி வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். நான் டாக்டர் மீனாட்சி, ஒரு கைனகாலஜிஸ்ட், எம்பிபிஎஸ் டிஜிஓ படித்த ஒரு ஆள். ரொம்ப வருஷமாக கோயம்புத்தூர் வந்திருக்கேன். ஐ எம் நாட் நியூ டு கோயம்புத்தூர். ரொம்ப வருஷமாக 25 வருஷமாக வந்துட்டு தான் இருக்கிறேன். நான் ஒரு கலையை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது என்னது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம தேவைப்பட்டதெல்லாம் அது தேவையான பவர் எடுத்துக்கலாம். சரி, பவர் நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் பவர். பவர்ங்கிறது என்னது? பரம்பொருள். அங்கேருந்து அனுப்புகிறாங்க இல்லையா எலக்ட்ரிசிட்டி, அதை பார்க்க முடியாது, தொட முடியாது, தொட்டா இருக்க மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி பவர். இந்த பவர் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த ஒரு 33-34 இயர்ஸா ஐ ஹவ் பீன் டீச்சிங் தட். நான் என்ன பண்றேன், என்னுடைய வயது இப்ப 77. என்னடா இந்த அம்மாவுக்கு 77 வயசு, ஐ எம் நாட் ஹைப்பர்டென்சிவ், ஐ எம் நாட் டயபெட்டிக், எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஐ எம் டீச்சிங் so many art. Among that one I first learned அது என்னன்னா, அது ரேக்கி. அது பல நாடுகளுக்கு சென்றேன், பல இதுகளை கற்றுக்கிட்டேன். ஈஸ்டர்ன் சைட் அந்த வெஸ்டர்ன் ஆர்ட் அண்ட் so many art combined together. நான் நிறைய விஷயங்களை சொல்லித்தரேன். இந்த சொல்லித்தரதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விதையை விதைக்கிறீங்க, அந்த விதை எப்படி முளைக்கும்? அதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? அந்த பவர்ல அது மண்ணை அப்படி 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 வெளியே கொண்டு வெளியே சின்ன செடியா அப்புறம் மரமா அப்புறம் அதில் மாம்பழம் வருது அப்படி வச்சுக்குவோமா? அப்படின்னா அந்த சின்ன விதை இருக்கு இல்லையா, அது சீடு அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் சீடு மந்திரா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். புரிஞ்சிச்சா? அடுத்து அதுல இருந்து என்ன வருது? உங்களுக்கு சக்தி வருது. அந்த சக்தியிலிருந்து மரங்கள் வருது. மரம் சக்தியா வந்துடுது. சக்தியா மாம்பழமா தொங்குது. சரி, அந்த மாம்பழத்தை என்ன பண்றீங்க? எடுத்து சாப்பிட்றீங்க இல்லையா? சந்தோஷப்படுறீங்க இல்லையா? அதை நாங்க என்ன சொல்றோம்னா, முதல்ல இது சீடு சக்தியை கொடுக்குது. அடுத்து அதை நீங்க உபயோகப்படுத்துறீங்க இல்லையா, அது கீழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழக்கத்தை கொடுக்கத்தான் நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு பவருங்கிற தீட்சையை கொடுக்குறோம். That's very 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 important in this arts, Reiki and other subject. ரேக்கினா இந்த உலக மகா சக்தி அப்படிங்கிற பேரு. அது நாங்க என்ன பண்றோம், தீட்சை. அது 5 விதமான தீட்சை கலந்தது, நாட் 1. அது 5 திராட்டர், மனசு, அதுக்கப்புறம் கையால வரைகிற மந்திரங்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்னது 5 வகையான தீட்சையை கொடுக்குறோம். 5 எப்படின்னா 5 தடவை கொடுப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரே டயத்துல 5 விதமான தீட்சை வந்துடும். அந்த தீட்சையில தான் இருக்குது சூட்சுமம். அந்த தீட்சையை வாங்கின உடனே இப்போ ஒருத்தவங்களுக்கு 12 வருஷம் குழந்தை இல்லை என்கிட்ட வந்தாங்க. உடனே குழந்தை எப்படி வந்துச்சு? அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் நம்ம பிவோட் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ரேக்கி அப்படிங்கிற ஒரு ஆர்ட். நம்ம லைஃபுக்கு அச்சா இருக்குது எதுன்னா ரேக்கிங்கிற ஒரு ஆர்ட். அது நம்மளை என்ன பண்ண வைக்குது, நம்மளை பவரை ஓட வைக்குது. நம்ம லைஃப் லாங் அதை பவரை மெயின்டைன் பண்ண வைக்குது. இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் 77 இயர்ஸ்ல எப்போ நான் கற்றுக்கிட்டேன், அதை பாஸ் ஒரு 28 இயர்ஸ்ல இருந்து வச்சுக்கோ. மொத்தமே 35 இயர்ஸா 34 இயர்ஸ் ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ். அப்படிங்கிறப்ப அவ்வளோ வருஷத்துக்கு முன்னால 18 வருஷம் நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் அண்ட் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு இதுக்கு நான் இதை நிறைய ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணி அப்புறம் தான் இதுக்குள்ள நான் உங்களை நீங்க உங்க உடம்ப நல்லா வச்சுக்கணும். உங்க உடம்ப நல்லா வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், உங்க மனசு நல்லா இருக்கணும். மனசு நல்லா இருக்கிறது சாதாரண விஷயமா? மனசு உடம்பு சரி, இந்த உடம்பு போனா நமக்கு அப்புறம் என்ன இருக்குது, மனசு வரும், உணர்ச்சி பாவம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம மூளை இருக்குது, அப்புறம் ஹார்ட் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்களே, இதயத்தை தொட்டு சொல்றேன்டா, ஐ லவ் யூ சோ மச் அப்படிம்பாங்க. ஏன் இதயத்தை தொடுறது, மூளையை தொட்டு சொல்ல வேண்டியது? என் மூளையை தொட்டு சொல்றேன் ஐ லவ் யூ சோ மச் யாராவது சொல்றாங்களா? கிடையாது. ஏன்னா இதயம் 5000